பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அந்த நாளிலும் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, இணையத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சபையின் சார்பிலே நான் வாழ்த்துதலையும் வரவேற்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக அந்த மாதத்தின் முதல் நாள் ஆலயத்திலே வந்திருப்பது ஒரு பிரகாசமான ஒரு நாள், அப்படி தானே? முதல் நாளில் ஆலயத்தில் அப்பா பிதாவே என்று துதிக்க கிடைத்த நல்ல கிருபைகளுக்காய் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நன்றியுடன் ஸ்தோத்தரிக்கணும். இது எல்லாருக்கும் 27ஆம் தேதி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அதனால் 1ஆம் தேதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வராதவங்களுக்கும் சீக்கிரம் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத பகுதி கடந்து செல்வோம். சகோதர லாவண்யா கௌதம் அவர்களும் சங்கீத பகுதி நடத்துவார்கள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 39. சங்கீதம் 39 இது தாவீதின் சங்கீதமாக இருக்குது. இந்த சங்கீதம் ஜென்ரலாக எந்த இடத்துல வாசிப்பாங்க? யாருக்காவது ஏதாவது அவேர்னஸ் இருக்கா? நான் இது சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது தான் எனக்கு தெரியும், இது ஃபியூனரல் சர்வீஸில் இது வாசிப்பாங்களாமா ஜென்ரலாகவே. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது தாவீது ராஜா எழுதின இந்த சங்கீதம் அவர் சொல்கிறதன் படி பார்க்கும்போது கர்த்தர் அவரை தண்டித்து இவர் சோர்ந்து போன காலத்தில் அவர் எழுதின ஒரு சங்கீதமாக இருக்குது. கர்த்தரே இவரை தண்டிச்சிட்ருக்கிற அந்த ஒரு பர்சிக்யூஷன் பீரியடில் அவர் எழுதுகிற ஒரு சங்கீதமாக இது காணப்படுது. இதில் 8-9 வசனங்களில் பார்க்கும்போது, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். 9வது வசனம், நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாக இருந்தேன். அப்போ அவருக்கு நல்லா தெரியுது, நான் போயிட்டுருக்கிற இந்த கஷ்டமான இந்த காலம் கர்த்தரால் எனக்கு அலோவ் பண்ணப்பட்ட ஒரு காலம்தான் அப்படின்னு அவருக்கே தெரியுது. ஏன்னா நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், அதுக்கான அடி தான் இது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் என்ன பண்ணாராமா? மௌனமாக இருந்தாராமா. அதனால தான் அவர் ஃபஸ்ட்டு 2 வசனங்களில் அவர் சொல்கிறாரு, நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன். என்ன சிச்சுவேஷனில் அவர் ஊமையாக இருக்கிறார்னா, நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், என் கூட இருக்கிற என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லோரும் நீ பாவம் பண்ணிட்ட, அதனால இந்த அடி உனக்கு விழுந்திருக்கு. எப்படி யோபுவோட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை நிந்திச்சாங்களோ அந்த காலத்தில், அதே போலவே தாவீதையும் அந்த மாதிரி நிந்திச்சிட்ருக்கிற அந்த காலம், சுற்றி எங்கே பார்த்தாலும் நீ பாவி நீ பாவி நீ பாவின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த காலத்தில் அவர் இருக்கிறாரு. யார்? அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸே. அவர் நீ பாவின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் அவர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு. ஆனால் அவருக்கு அது நல்லா தெரியுது, நான் பாவம் செஞ்சது நிமித்தம் கர்த்தர் இதை அலோவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் ஊமையனாக இருந்தாராம், மௌனமாக இருந்தாராம். அவருக்கு பதிலாக எதுவுமே அவங்க யாருக்குமே பேசவே இல்லை. ஸோ ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னா நம்ம அமைதியாக அந்த நேரத்தில் இருக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் இல்லை? எனக்கெலாம் கஷ்டம்தான். திருப்பி 2 வார்த்தையாவது பேசலைன்னா அந்த இடத்துல மனசாராதில்ல. அப்போது அவர் மௌனமாகவே இருந்திருக்கிறார். அவர் யாருன்னா தாவீது ராஜா. ஸோ அவர் ஒரு ராஜாவாக இருக்கிற அந்த காலகட்டம் அது. அப்போது அவரை இந்த மாதிரி நிந்திக்கிறாங்கன்னும் போது அவர் திருப்பி பேசாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அவர் அதை பேசாமல் இருந்துட்டு 3வது 4வது வசனத்தில், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஏன்னா நான் அமைதியாக இருந்துட்டேன்ல, அதனால எனக்கு அதை மனசாரவே இல்லைன்னு சொல்லுவோம்ல, அவன் அப்படி சொல்லிட்டான், நான் அவனை திருப்பி கேட்கல, அதனால எனக்கு மனசாரவே இல்லை. அந்த டைமில் அவர் என்ன பண்ணாராமா? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அந்த டைமில் அவர் உட்காந்து வேறு எதுவுமே பண்ணல, உட்காந்து தியானிக்கிறாரு. என்ன நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணுற அந்த டைம் அவர் சரி நான் பாவம் பண்ணிட்டேன், அதனால இது எனக்கு நடக்குது, இது காட் எனக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாருன்னு தியானிச்சுட்டு இருக்கும்போது அவருக்குள்ளே அக்கினி மூழுது. அப்போது அவர் என்ன பண்ணாராமா? அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அவர் வேறு யாருக்கிட்டையுமே போய் எதுவுமே பேசவே இல்லை, ஆண்டவர்கிட்ட உட்காந்து அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் செய்து அவர் கேட்குற மற்ற ஜபங்கள் தான் அந்த அதில் இருக்கிற மீதமான எல்லா வசனங்களுமே. 7-8 அவர் சொல்லுவார், இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்குங்க. அப்பயுமே அவர் என்னோட சத்ருக்களை நீங்கள் அழிச்சு போடுங்க, அதமாக்கி போடுங்களா சொல்ல, ஏன் மீறுதல்கள் என்னோட அக்கிரமத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும், அதுதான் சொல்கிறாரு. இதில் இந்த சங்கீதத்தில் எஸ்பெஷலி நம்ம பார்க்க வேண்டியது 5வது 11வது வசனங்கள். 5வது வசனம் யாராவது வாசிங்களா? மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு கூப்பிடுவதற்கு செவி
என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லோரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். ஓகே, 5வது வசனத்தில் அப்போ அவர் சொல்கிறது எந்த மனுஷனும் மாயையே. அதையே தான் வந்து 11ல் அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. ஒத்துக்கிறீங்களா? நம்ம பர்மனண்ட்டாக இங்கே இருக்க போகிற ஆளுங்களா? இல்லவே இல்லை, மாயை தான். அப்போது இதோட மற்ற ரெஃபரன்ஸ் வந்துட்டு பிரசங்கிலையும் யாக்கோபுலையும் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரசங்கி 1:2 யாராவது டக்குன்னு வாசிங்களேன். பிரசங்கியும் அதே தான் சொல்கிறாரு, எல்லாமே வந்து மாயையாக தான் இருக்குது. இவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு தாவீது, எந்த மனுஷனும் மாயையாக இருக்கிறான் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை தியானிக்கும் போது எனக்கு கர்த்தர் ஒன்று ஞாபகப்படுத்தின காரியம் வந்து, லேவி ராகமத்தில் நம்ம பார்க்கும்போது ஆரோன் அப்போ தான் அபிஷேகிக்கப்பட்டு அவர் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டு அந்த டெம்பிள் அதாவது கூடாரம் டெம்பிள் கட்டப்படல, கூடாரத்தில் அவர் பிரதான ஆசாரியராக அப்போ தான் உள்ள ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு சர்வீஸ் நடத்தி முடிக்கிறாங்க, பிரதான ஆசாரியராக நடத்துகிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆரோனுடைய பசங்களும் வந்துட்டு ஆசாரியர்கள் ஆக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதில் 2 பசங்க வந்து தவறி போகிறாங்கல்ல, அவங்க 2 பேர் யார்? ஆரோனோட பசங்க 2 பேர் கர்த்தரால் எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டவங்க, நாதாபும் அபிகுவும். அப்போது நாதாபும் அபிகுவும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் சர்வீஸ் முடிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸில் தான் அவங்க அந்த கூடாரத்தின் மேலே கர்த்தருடைய அக்கினியே வந்து இவங்க பலியிட்ட எல்லா பலிகளையும் அந்த அக்கினி வந்து பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது பட்சித்து போட்டதுன்னா அந்த பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அப்போது அதெல்லாம் நடந்து முடியுது. மறுநாள் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன ஆர்வக்கோளாறு, அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் பொறுக்கவே முடியல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, திருப்பி அவங்க ஒரு தூப கலசத்தை எடுத்து அதில் தூப வர்க்கங்களை போட்டு இவங்களா அதில் அக்கினி பற்ற வச்சு கர்த்தருக்கு வந்து நான் பலி செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசாரியர்களாக இருக்கிறதுனால அவங்க உள்ளே போகிறாங்க. போன மாத்திரத்தில் நாள் எப்படி அந்த அக்கினி வந்து அவங்களுக்கு ஒரு மகிமையாக காட்டப்பட்டதோ அந்த அக்கினினாலேயே கடவுள் வந்து அவங்கள வந்து சுட்டு எரித்து அங்கேயே அவங்க செத்து போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லேவியராகம் 10வது அதிகாரத்தில் அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அதில் நாதாபும் அபியுவும் அப்போவே வந்து அடிக்கப்பட்டு அந்த அக்கினியினால் எரிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. யார் பண்ணது? அதையுமே காட் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது அவங்க நினச்சிருப்பாங்க, ஆரோன் நினச்சிருப்பாங்க, ஓகே எனக்கு அப்புறம் எனக்கு பசங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு பிரதான ஆசாரியர் பட்டங்களை லீட் பண்ண அவர் நிறைய நினச்சிருப்பார்ல. ஆனால் ஒரு செகண்டில் அப்படிங்கிறக்குள்ளே அவங்க பசங்க 2 பேரும் எரிக்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க செத்துப்போன அந்த காலத்தில் அவங்களுக்கு மற்ற பிள்ளைங்க அவங்களுக்கு அடுத்த சந்ததி இல்லை. ஸோ அந்த பேர் அப்படியே வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் வந்து கர்த்தரோட நியாயத்தீர்ப்பு இமீடியட்டாக நடந்தது. அதெல்லாம் இந்த 5வது வசனத்துலேயும் 11வது வசனத்தில் தாவீது சொல்கிறது அதுதான், எந்த மனுஷனும் மாயையே. அவர் அதை தான் சொல்கிறார். 5வது வசனத்தில் என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். இந்த அளவு தான் கர்த்தரோட பார்வையில் நம்மளோட லைஃப் வந்து இவ்வளோ தான். நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பண்ண முடியும், என்னெல்லாம் செய்யலாம், இவனை விட நான் பெருசு, அவனை விட நான் பெருசு, இவ்வளோதான். அவர் கர்த்தர் நினச்சா இப்படிங்கிறக்குள்ள நம்மளோட லைஃப் காலி ஆயிரும். அதே போல் இன்னொரு இடத்துலையும் அவர் சொல்லுவார், 11ல் அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். பொட்டரிப்புனா இங்கிலீஷில் அது மோத்துன்னு சொல்கிறாங்க. மோத்துங்கிற ஒரு இன்செக்ட், சின்ன இன்செக்ட். இந்த பட்டர்ஃப்ளையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம இப்படி பிடிச்சா கையில் அந்த சாம்பலாட்டம் ஒட்டும் இல்லை, அது கலர்லாம், அது நம்ம பிடிச்சாலே செத்து போயிடும்ல. அதுக்கு ஈக்குவல் தான் நம்ம வந்து கர்த்தருக்கு முன்பாக அப்படிங்கிறத அவர் இங்கே சொல்கிறார் தாவீது. ஸோ இதில் வந்து அவர் சொல்கிற இது மெயினாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது, நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து இவ்வளோ தான். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது கீழே பார்த்தா ஒரு ரோடே வந்து ஒரு சின்ன தலைமுடி அளவு தான் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அதுக்கெலாம் மேலே இருக்கிற கடவுள் நான் இந்த டிஸ்டன்ஸை சொல்லலை, கடவுளுக்கு முன்பாக நம்ம வந்து ஒரு டாட்டு தான். இல்லை அவர் தான் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக உமது பார்வைக்கு என்னோட ஆயுசு இல்லாதது போல் இருக்கிறது. நம்ம இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைனாலும் ஒன்றும் இல்லை கடவுளுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நம்மளை ஒரு மோத்த அளவுக்கு இருக்கிற நம்மளை வந்துட்டு அவர் எவ்வளோ கிருபை நிமித்தம் உயர்த்தி வச்சுருக்கிறார்ல. ஸோ இந்த சின்ன லைஃப் ஸ்பேனில் நம்மளால் கர்த்தருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஒரு சின்ன இது தியானிக்கும் போது எனக்கு வந்த ஒரு காரியம், இப்போது நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத யார் டிசைட் பண்ணோம்? நம்ம தானே டிசைட் பண்ணோம்.
ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சுய ஞானம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ல, அதுக்காக தான் பைபிள் கொடுத்து அதை வாசித்து இதன்படி நடக்க சொல்லி, மெயின்லி இந்த ப்ராவர்ப்ஸ்லலாம் நம்ம எப்படி வாழணும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜீசஸ் இருந்த காலத்தின் அந்த புக்கெலாம் நம்ம படிக்கும்போது அவருக்கு நம்ம வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளாகவே நம்ம இருந்துட்டு போயிருக்கிறாரு. எந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இருந்தால் அதை மேற்கொள்ளலாம் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே எழுதி கொடுத்துருக்குறாங்க புக்கில். நம்ம ஏன் அதை செய்ய முடியல அப்படிங்கிறது நம்ம தான் அதை அனலைஸ் பண்ணணும். தாவீது உட்காந்து அனலைஸ் பண்ணுறாருல, ஏன் பாவத்தின் நிமித்தம் இது எனக்கு வந்துச்சுங்கிற மாதிரி நம்ம உட்காந்து இந்த நாளில் நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிறது. மற்றவங்கள கிடையாது, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே கிடையாது, நம்ம அனலைஸ் பண்ணி எதனால எனக்கு இது நேரிட்டது அப்படிங்கிறத நம்மளே உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம் இந்த நாளில். ஸோ ஒரு வேலை பண்ணலாம் இன்றைக்கி. ஒரு டு டூ லிஸ்ட்டு ஒரு ரெண்டு பேஜ் எடுத்துகிட்டு ஒரு சைடில் நான் என்னெல்லாம் என் லைஃப்பில் பண்ணணும், நான் என்னெல்லாம் என் லைஃப்பில் பண்ணக்கூடாது இன்றைக்கி எழுதலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னா நான் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பேன், ஜெபிப்பேன். இன்றைக்கி என்னோட கொலீக் யாருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லுவேன். சுவிசேஷம்னா பெரிய விஷயம் இல்லைங்க. ஜீசஸ் இஸ் குட், ஹீ டைட் ஃபார் அவர் சின்ஸ் அப்படின்னு சொல்கிறது நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 to 7 விஷயம் நம்மளால் செய்ய முடியும்ல. அதை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எழுதலாம். அதே போல் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதையும் ஒரு பேஜில் எழுதலாம். இதெல்லாம் நான் கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுதிட்டு நம்ம டெய்லி நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளோட பாவம் அந்தகார பாவங்கள் நம்மளுக்கு தெரியும். யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. எழுதலாம், அதில் கை வச்சு நம்ம டெய்லி ஜெபிக்கும் போது நம்மளால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். அப்படியே முடியாத பட்சத்தில் 39 கடைசியில் தாவீது கேட்குறாருல, நான் இனி இல்லாமல் போகிறதுக்கு முன்பதாக தேறுதல் அடையும்படிக்கு என்னிடத்தில் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி டெய்லி அவரோட கிரேஸ்க்காக நம்ம மன்றாடி ஜெபிச்சு இந்த எல்லா காரியங்களும் நம்ம மேற்கொள்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு டு டூ லிஸ்ட்டு ஓகே, நாட் டு டூ லிஸ்ட் ஏன் எழுதணும் அப்படின்னா, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு அப்படி. நம்மளை வந்து ஜீவனுள்ள தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறோமா எல்லாருமே? நம்மளை ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அழைப்பில் நம்ம நிற்கிறதுக்கு நம்மளுக்கு திராணி வேணும்ல. லைக் இப்போது எல்லா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சில பேருக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. என் லைஃப் மை ரூல்ஸ்ன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ராஜா வீட்டு பிள்ளைங்க. நம்ம கிங்ஸ் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் பேசணுன்னா அவங்களுக்கு அதுதான், அதை மீற முடியாது. மீறினா எப்படி ராஜா வந்து வஸ்தியை கூப்பிடும்போது அவர் வரமாட்டேன்னு சொன்னதும் அவங்களுக்கு என்னாச்சு, உடனே க்ரௌனை தூக்கி போட்டு வெளியே போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்ம வந்து ஏசப்பாவோட பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இங்கே இப்படி தான் இருக்கணும், நம்ம இதுதான் பண்ணணும் இந்த வாழ்க்கையில் அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிற காரியங்களை நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது வந்து எனக்கு அதை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிறது கிடையாது. அதை அனுபவிக்காததே நம்மளோட தகுதி. பவுல் சொல்கிறார்ல, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் அது எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. நான் வந்து ஒரு ராஜாவோட பிள்ளையாக இருக்கும்போது நான் எப்படி அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாள் அழைக்கப்படுறோம். ஸோ இந்த சங்கீதம் 39 மூலமாக மனுஷன் வந்து மாயையாக இருக்கிறான். ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு சின்ன பீரியட் ஆஃப் லைஃப்பில் நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ண முடியுமோ, நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம்ல, நம்ம வந்து இங்கே ஒரு சின்ன வீசா எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், இங்கே இருக்கிறோம். பட் நம்மளோட பர்மனன்ட் பிளேஸ் வந்துட்டு என்னது, ஹெவன் தான். ஒரு நாள் நம்ம அங்கே போயிடுவோங்கிற நிச்சயத்தோட, எப்படி அந்த வீசா நம்மளுக்கு வேணும்ல, அந்த வீசாவை ஏர்ன் பண்ணுற அந்த காலகட்டம் தான் நம்மளோட இந்த வாழ்க்கை. ஸோ அந்த வீசாவை தவற விட்டோன்னா, ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் அதுக்கு. அடுத்த ஃப்ளைட்டு வெயிட் பண்ணி ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி லவுஞ்சு கிடச்சி அப்படிலாம் போக முடியாது. ஸோ ஒரே ஒரு ஃப்ளைட்டு, ஒரே ஒரு டிக்கெட்டு, அந்த வீசாவை நம்ம தான் ஸ்கோர் பண்ணிக்கணும், நம்ம தான் ஏர்ன் பண்ணிக்கணும். நம்ம கையில் தான் இருக்குது அது. இருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், சின்ன லைஃப்பில் நான் என்ன பண்ண முடியும், சும்மா நான் ஒரு சர்ச்சுக்கு வரேன், எவ்ரி வீக் நான் போகிறேன், கம்யூனியன்லாம் எடுக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், போகிறேன், அப்படி கிடையாது. நம்ம வந்து அதான் நம்மளோட அழைப்பு அந்த மாதிரி. ஸோ நம்ம அப்படி இருக்க முடியாது ஈஸியாக. நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கு, இப்போ கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஜீசஸ் வந்து இங்கே வந்தாங்க, 3.5 வருஷம் தான் அவரோட ஊழியம். எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா ஊழியக்காரங்களை விட கம்மியான ஊழியம் பண்ணது அவர் தான். லைக் கம்மியான லைஃப் ஸ்பேன், 3.5 வருஷம் தான் அவர் ஊழியம் பண்ணார். அவரை போல் இப்போ 50-60 வருஷம் ஊழியம் பண்ணுறவங்க அவரை போல் இன்னும் பண்ணி முடிக்கல இல்லையா? ஸோ நம்மளால் இந்த லைஃப்பில் ஜீசஸ் வந்து நம்மளுக்கு லைவ் எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டு போயிருக்காருல. ஸோ வை நாட் வி கேன் டூ தட். லெட் அஸ் ஆல் ட்ரை. நம்மளுக்கான அழைப்பு இது தான். நம்ம அதை செய்யும்படியாக அழைத்து
இந்த சங்கீதத்தை நான் முடிக்கிறேன். இந்த சங்கீதத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சபைக்கு. ஏன்னா இது மூலமாக நானும் என்னை ரொம்ப செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. அருமையான சங்கீதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். துதி ஆராதனை கடந்து செல்வோம். யாரும் எழும்பி நிற்போம். சகோதரர் சாலமான் அவர்கள் வந்து துதி ஆராதனை நடத்துவார். நான் நிற்பதும் நிர்மூலமாகவும் நிற்பதும் தேவனின் சுத்த கிருபே. கண்களை ஒரு விசை நம்மை தாழ்த்தி தேவன் பாதப்படியில் நிற்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிற எங்கள் பரமுள்ள தப்பனே, அப்பா பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே கடந்த 4 மாதங்களாக கூட இருந்ததுமைக்காம் கொடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை நீர் இந்த நாளை காலை பொழுதை காண செய்ததற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. ஒரு கூட்ட மக்களாக கர்த்தாவே உம்மை சேவிக்கவும் உம்மை துதிக்கவும் போற்றவும் புகழும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்கான கொடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே இடைப்பட போகிறதற்காக இந்த துதிவேலியில் இடைப்பட போகிறதும் கொடான கோடி நன்றி சுவாமி. அதே போல் சுவாமி வந்து கொண்டிருக்கிறவங்களும் கர்த்தாவே நீர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களை சீக்கிரம் இங்கே வர செய்து கர்த்தாவே உமது பிரசனத்தையும் உமது ஆவையும் அவர்கள் மேல் ஊற்ற கிருபை செய்ய கொடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே அடியேனே உமது பாதப்படியிலே கொடுக்குறோம் சுவாமி, நீ மட்டுமே வெளிப்படும் கர்த்தாவே. கர்த்தாவே கண்கள் மூடி இருக்கட்டும், கரங்கள் உயர்ந்து இருக்கட்டும், அதே போல் இருதயங்களும் உம்மை நோக்கி ஏறெடுக்க கர்த்தாவே கிருபை செய்ய கொடான கோடி நன்றி தகப்பனே. பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் மீதியை நம்ம பாதப்படியில் கொடுக்குறேன் சுவாமி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பகைஞரையும் பழிக்காரரையும் அடக்கி போடும்படி கர்த்தர் நமக்கு அருளின இந்த நல்ல கிரியையும் கொடான கோடியை செலுத்துவோமாக. உங்கள் கரங்களையும் உங்கள் இருதயங்களையும் கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துங்கள். உங்கள் கண்களை மூடி கர்த்தாவே உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கர்த்தரின் சிந்தையில் கர்த்தாவே ஒன்று கூட கிருபையாக வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே நம்ம பாடுறதோ சரி, நம்ம மியூசிக் வாசிக்கிறதோ கர்த்தாவே அவருக்கு மட்டுமே மகிமை சேர்க்க நீர் கிருபை செய்வோம் கொடான கோடி நன்றி தகப்பனே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சொன்னவர் நமக்கு நடுவே கர்த்தாவே அசைவாட போயிருக்காம் கொடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே நீர் இஸ்ரவேலர் கூட கர்த்தாவே இருந்தமைக்காகவும் கொடான கோடி நன்றி தகப்பனே. அதே போல் எங்களோடும் கூட இருக்க போகிறதுக்காகவும் கொடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே நாங்கள் நிறைய நேரத்தில் கர்த்தாவே என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நீங்கள் அறிவி சுவாமி. அதே போல் கர்த்தாவே அந்த நேரம் கிராஸ் ரோடில் இருக்கும்போது கர்த்தாவே உமது பிரசனம் தாமே எங்களை வழி நடத்தவும் கர்த்தாவே, எங்களை உமது பிரசனம் தாமே எங்களுக்கு முன்னாடி போகும் கர்த்தாவே. நீர் கிருபையாய் வழி நடத்த கொடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே இந்த இடத்துல புறப்படுகிற துதி ஆராத சத்தத்தினாலே கர்த்தாவே உமது பிரசன்னம் கர்த்தாவே மேகும் மகிமைப்படும்படி கர்த்தாவே. அதே போல் கர்த்தாவே இந்த அனலும் கர்த்தாவே இந்த ஆவியும் கர்த்தாவே இந்த தேசம் முழுவதும் கர்த்தாவே நிரம்ப போகிறதுக்காக கொடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே மேலும் ஒரு விசை கர்த்தாவே இந்த அடியனுக்காக வருகிறேன், பொறுத்துக்கொண்டும் வழி நடத்தும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரலோகத்தில் செய்யப்படுகிற துதி ஆராதனை போல இங்கேயும் ஒரு துதி ஆராதனை செய்யப்பட போகிறது. நாம் கொடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே எங்களோடு இடைபடும் கர்த்தாவே, நாங்கள் துதிப்பது உமக்கு உத்தமமும் சுதந்திரமாக இருக்கிறது கொடான கோடி நன்றி தகப்பனே. சுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில்
உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆராதிப்பே. உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களுக்கு போதும் சுவாமி. நீர் நடத்தி தருவீர் என்ற விசுவாசம் எங்களுக்கு உண்டு சுவாமி. இயேசுவே உம்மை ஆராதிப்பே. கண்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் அவரை ஒருவரும் தொழுது கொள்ள முடியாது. கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவரிவர், அல்பாவும் ஒமேகா, முந்தினரும் பிந்தினருமாயிருக்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவன். ஆதியும் அந்தமும், இருப்பவரும் இருக்க போகிறோம் வரப்போகிறோம் ஒரே தேவனை நாம் ஆராதிப்போம். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் அவரை முகமுகமாக தரிசிக்கலாம். எத்தனை பேர் இங்க சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் வந்திருக்கிறோம். சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். God, say we lift up your name Jesus, we lift up your name சுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் எல்லா நாமத்திலும் முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் முழங்கால்கள் இவங்கிடும் இவருக்கு முன். துதிகனமாகி நீர் ஒருவரே பாத்திரர் சுவாமி. You are the living God. அவரே உம்மை உயர்த்திடுவேன். துதிகனமாகி மைக்கு பாத்திரரே. தூயவரே சுவை உயர்த்திடுவேன். ஆண்டவரே எங்களை மன்னியும் சுவாமி. பரிசுத்த குறைவுள்ள எங்களை மன்னியும். நீர் வருவதனால் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தப்படுகிறோம் சுவாமி. கர்த்தாவே எங்களுக்குள்ள இருக்கிற துர்பாகிய எண்ணங்கள் கர்த்தாவே ஒரு பரிசுத்தத்தால் நிரப்பப்படும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தாவே கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தின வாழ்க்கையை நீங்கள் கொள்ளும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளும் சுவாமி. பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தாவே நாங்கள் பாடுகிறதுனால அல்ல கர்த்தாவே, அதே போல வேத வாசிக்கிறதுனால அல்ல கர்த்தாவே, துதிப்பதினால அல்லாத கர்த்தாவே, ஆனால் சுவாமி உம்முடைய வேத வசனங்களின் படியே கர்த்தாவே அதை வெளிப்படுத்துகிற விதமாக எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் கட்டமைக்க நீர் எங்களை பரிசுத்தப்படும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நடுவில் கர்த்தாவே நீர் அசைவாடுகிறதுக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அதே போல் கர்த்தாவே இருதயத்தோடு வாஞ்சையோடு கர்த்தாவே உம்மோடு இங்கே ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் தாமே அவர்களோடு இடைப்படுகிறதுக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அவர்கள் மேல் அனலை மூட்டும் சுவாமி. அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பொழியும் சுவாமி. கர்த்தாவே உமது பசங்க மகளோடு இடைப்படுகிறதுக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராக இருந்து கர்த்தாவே இனி வரும் காலம் கர்த்தாவே போதுமானவர் இருக்கிற போது கோடான கோடி நன்றி தகப்பனே. Thank you for helping us to be what you command on us. Please command our life. Take lead it with our life. We are dust சுவாமி. ஆனால் நீங்கள் எங்களோடு முன்னிருந்து கர்த்தாவே கட்டமைக்க கிருபை செய்ய வேண்டும். இந்த பாவ உலகத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற எல்லா ஸ்லாக்கியத்திற்கும் உதவிக்கும் கர்த்தாவே உமக்கு புராண கொடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே எங்களோடு நீர் இடைப்படுகிறதுக்கு நன்றி தகப்பனே. எங்களை உருமாற்றும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்
Give us a transition in our lives, சுவாமி. பாவமான எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே நீ நீக்கி போடும் சுவாமி. எங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பும் கர்த்தாவே. இங்கே வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே, உண்மையாய் தொடுகிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே, உமது ஆவியும் கர்த்தாவே உமது பிரசன்னத்தால் நிரப்பம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு நீர் எத்தனை உதவியா இருந்திருக்கிறீங்க. எங்களால் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம் சுவாமி. ஆனால் நீங்க எங்க கூட எப்பயும் இருந்திருக்கீங்க. எபினேசரே, நீர் எங்களுக்கு எப்பயும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு சுவாமி. எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு உண்டு. நாங்கள் எத்தனையோ குறைவுள்ளவர்கள் சுவாமி, நிறைவானவர்கள் அல்ல சுவாமி. ஆனாலும் சுவாமி, நாங்கள் எப்பெல்லாம் எங்கள் குறைகளை உணர்கிறோமோ சுவாமி, அப்பொழுதெல்லாம் அதை நிறைவாக்கி கொடுக்கிற தேவன் சுவாமி. நீ எங்களுக்கு பல கேள்விகள் உண்டு எங்கள் வாழ்க்கையில். நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம வேலையில் என்ன பிரச்சனை, நம்ம அதிகாரிகள் கண்களுக்கு தயவு கிடைக்குமா, நம்ம படிக்கிற பாடம் நமக்கு ஏறுமா, இப்படின்னு பல கேள்விகள் நம்மளோட உண்டு. ஆனால் நமக்காக ஒவ்வொரு பிதாவினத்தில் இறங்கி பேசுகிற தேவன் நம்மோடு இடைப்படுகிறதற்காக அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீவே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சாராளுக்கு இறங்கினது போல சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரையே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. மோசேக்கு சொன்னது போல நம்ம வாழ்க்கையில இவர் அற்புதம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவஜனமே, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி நம்மளே நம்ம வாழ்க்கையை பூர்ணம் கொண்டு பார்ப்போம். நம்ம எங்க எல்லாம் தாழ்ந்து போறோமோ அங்க நம்ம அவருக்காக உதவி செஞ்சிருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசியிருக்கிறார். நமக்காக அதிகாரிகளுக்கு அந்த தேவை கிடைச்சிருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத காரியம் ஒன்றும் இல்லை, மாறாத காரியம் ஒன்றும் இல்லை, மாறாத
சேர்த்தது போல நம்மளையும் சேர்ப்பார். நீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு செய்கிறார். அவர் நமக்கு கட்டளையிடுகிற ஒன்றும் அவர் கிருபையாலே நமக்கு செய்யப்படுகிறது. அவர் கிருபையின்றி நாம் ஒன்றும் கிடையாது. உயிரோடு இருக்கிறது உங்க கிருபையே. உங்க கிருபையால் எங்களை நீங்க போஷிக்கிறது நாம் கூட ஆட கண்டிப்பார். கிருபை தகப்பனே உமக்கு நன்றி. கிருபையால் கர்த்தாவே எங்களை your grace, your mercy, God, thank you so much. நம்ம தினமும் ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாமே நேற்று நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். அந்த கிருபை நமக்கு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நிற்கவும் முடியாது, நம்ம யாரையும் ஃபேஸ் பண்ணவும் முடியாது. அவரோட ஒரே சுத்த கிருபை, அந்த கிருபையினால தான் நம்ம இங்கே நிற்கிறோம். அவர் கிருபையால் தான் நம்ம நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்கள் கைகளை உயர்த்தி கிருபையால் பாவியை நம்ம ரட்சிக்கிறதுக்கே அவர் நம்ம கூட வந்து சேர்ந்தார். மனிதனா பிறந்ததே நம்ம ரட்சிக்கிறதுக்கு மட்டும்தான். அந்த விசுவாசம் நமக்கு எத்தனை பேருக்கு உண்டு? நமக்குள்ள சந்தேகம் இருக்கும், இருந்து வந்தார். ஆனா ஒரே ஒரு உண்மை, அவர் நமக்கு அந்த பூலோகத்தில் அவர் நமக்காக வந்து பிறந்ததே நம்ம ரட்சிக்கிறதுக்கு மட்டும்தான். அந்த கிருபை யாரு? பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பதே நம்ம அந்த கிரேஸ் தான். கிருபையால் நீரை நிற்கின்றோம், கிருபையால் நீரை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது உங்க கிருபை. தாவீதை அப்படித்தானே உயர்த்தினார். ஆடு பேச்சிட்டு இருந்தவன ராஜாவாக்குனது யாரு? நம்ம ஆண்டவர் தானே. உங்களையும் என்னை அப்படி ஆக்க மாட்டார் என்ற சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது.
தைரியசாலியாக இருந்த பவுல் இறங்கினது போல் கர்த்தர் நமக்கும் இறங்கு வரல. அவன் எவ்வளவு மோசக்காரனா இருந்தான், எத்தனை பேருக்கு எத்தனை கொடுமைகளை சேர்ந்தான், இருந்தாலும் அவனுக்கு இறங்கினார். அதே போல்தான் நமக்கும் அவர் இறங்குவார். அந்த விசுவாசம் அவரோடு பிரதிபலிக்கட்டும். எங்கள் வாய்களும் எங்கள் நாவுகளும் எங்கள் கண்களும் எங்கள் இருதயங்களும் கர்த்தாவே உம்மையே நோக்கி பார்க்க உமது பிரசன்னம் எங்களோடு ஆளுகை செய்யும் கூட நன்றி சுவாமி. உமது பிரசன்னத்தாலே எங்களை நிரப்புறதும் கூடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே உண்மையாகவும் கர்த்தாவே அதே போல் தோஸ்டாவும் யாரெல்லாம் இங்க வந்து உண்மை ஆராதிக்கிறோமோ கர்த்தாவே உமது பிரசன்னம் அவங்களோடு இடைப்படுகிறதுக்கு கூடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே நீங்களோ எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டுமல்ல சுவாமி, எங்களில் நல்வழிப்படுத்திடும் கூடான கோடி நன்றி தகப்பனே. உமது பிரசன்னம் இங்கே அசைவாடி கொண்டிருந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. Thank you Jesus. Thank you for being with us. Not only now, always. We lift up your name, Jesus. Let your Holy Spirit come on us. Let the fire be filled in this place. Let the nation be transformed by us. Let each one of us here among us carry your name with all glory. Only your name be glorified, Jesus. No one here should go without any empty-handed, Swami. இங்க ஒவ்வொருவரும் என்ன ஆசையோடும் என்ன விருப்பத்தோடும் வந்திருக்கலாம் சுவாமி, அவைகள் உமது சித்தத்தின்படி நடக்கட்டும் சுவாமி. எங்கள் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். இடைப்படும் ஒவ்வொருவரும் எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் குற்றங்களை மன்னியும் சுவாமி. இந்த நேரத்திலே வியாதியோடும் வாஞ்சையோடும் உமது அடியில மந்தையில வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துவீர், பலப்படுத்துவீர் சுவாமி. உமது வசனத்தாலும் உமது கிருபையினாலும் அவர்களை தேற்றும். கொடுக்க போகிற வார்த்தைக்காக சுவாமி நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். இடைபடும் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காம் கூடான கொடி நன்றி தப்பனே. மேலும் எங்களை ஆசீர்வாதமாக நடத்தும், கிருபையோடு நடத்தும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. அருமையான துதி ஆராதனைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான மகனை இன்னும் சபையிலே தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவாராக.
அந்த ஊரில் வேணால் நம்ம பெரிய மேனேஜராக இருக்கலாம், இல்லை பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம், இல்லை பெரிய செவிலியராக இருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம லேபர்கள் தான். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இந்த உழைப்பாளர் தினத்தின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாள் வேற என்ன நாள்? மெயின் என்ன? இவ்வளோ பேர் முன்னாடி விட்டு இவ்வளோ பேர் போட்டு விட்டுருக்கிறேன். 1ஆம் தேதி, அதுலேயும் விசேஷமாக மாதத்தின் முதல் நாள், கிடைக்காத அரிய வாய்ப்பு. அப்படி தானே? 1ஆம் தேதி அவருடைய ஆலயத்தில் நம்ம துதிக்கிறது, நான் முதலே சொல்லிட்டேன், துதிக்கிறது ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீங்க? உங்களுக்கு ஒரே நீங்கள் காத்திருந்த காரியம் இப்போது வரப்போகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் ஜெபத்திற்கு பதில் கண்டிப்பாக வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து, நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, கொஞ்ச நேரம் ஜெபிப்போம், கிடைத்துன்னு என்ன பண்ணுவோம், டக்குன்னு பாஸ் பண்ணி இல்லை இந்த ரைட்டில் கை போட்டு ஓவர் டேக் பண்ணி அப்படியே அடுத்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஒருவேளை இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விசுவாசத்தில் போயிடும். ஒரு விசுவாசத்தில் அப்படி தானே? எத்தனை பேர் அப்படி போயிருக்கிறீங்க? ஆனால் சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எப்படி தெரியுமா சந்தர்ப்பம்? வேற வழியே கிடையாது, எனக்கு இது கிடைச்சே ஆகணும். நான் ஒரு ரொம்ப எப்பவுமே அந்த மெசேஜ் எப்பவுமே இந்த ஒரு மெசேஜ் முடிச்சுன்னா அடுத்த மெசேஜ் ரெடி பண்ணிடுவோம். அது என்னுடைய பாலிசி. ஏன்னா அப்படியே கொஞ்சம் திரும்ப திரும்ப அப்படியே இந்த நம்ம மக்கு போடுவோம் தெரியுமா? நம்மளாம் ரொம்ப பெரிய பிரசங்கியார் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஊரு போடுவோம், இந்த காப்பி அடிப்போம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்கூலில் படிக்கும்போது எக்ஸாமுக்கு இந்த ஊரு போட்டுக்கிட்டே இருப்போம், ஏற்றிக்கிட்டே இருப்போம். அது கரெக்டாக அந்த ஃப்ளோ அடுத்த நாள் எக்ஸாம் எழுதும் போகும்போது பிட் அடிக்காமல் ஒழுங்காக எழுதலாம். அது முதல்ல கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ். அப்படி பண்ணும்போது இந்த தடவை கொஞ்சம் ஒரு தடுமாட்டம், ஒரு 2-3 சப்ஜெக்ட் எடுத்து வச்சேன். திடீர்னு எடுத்து வச்சுட்டு அப்படி ஒத்தையாரட்டையாக எதாவது போடலாம் அப்படின்னு கடவுளை கடவுளை கடவுளைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதுலேயும் 1ஆம் தேதி யோசித்து இருக்கும்போது அப்படி கடைசியில் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு சகோதரனிடத்தில் ஒரு ஹிந்துவிலிருந்து இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின ஒரு சகோதரன்ட்ட நான் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன். பேசிகிட்டு இருக்கும்போது கடந்த வருடத்தில் பேசிட்டு இருக்கும்போது சும்மா சொல்லுவோம், எப்போ நம்ம ஒரு பெரிய அது என்ன நீதிமானும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஒரு ஃப்ளோவில் சொன்னேன், கவலைப்படாதடா எல்லாம் சரியாகும்னு. ஒரு ஃப்ளோவில் அவனுக்கு பர்த்டே வந்திருக்கும்போது நான் சொன்னேன், இந்த பர்த்டே உனக்கு ஒரு பயங்கர காரியமாக இந்த பையனுக்கு ஓகே. அவன் 2-3 ரிக்வஸ்ட்டுகள் இருந்தது. நானும் சொல்லிட்டேன். சொன்னவர்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ராஃபஸிலாம் சொல்லலாம், இல்லை ஒருத்தரை ஆசீர்வதிக்கலாம். சொல்கிறவங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்துறீங்களா? என்ன பண்ணணும் நீங்கள்? ஒன்று ஜெபிக்கணும், இல்லை உங்களால் செய்ய முடியும்னா உதவி செய்யணும். இல்லை கடையில் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவோம், நாம் வரும்போது முட்டாய் வாங்கிட்டு வரோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி கொண்டு கொடுத்துடணும். சொல்லிட்டு இருக்கும்போது இது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த சகோதரன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு திரும்பவும் பின்னாடி போயிட்டான். என்ன போயிட்டு இப்படிலாம் அடைச்சி எடுத்துட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பான், திடீர்னு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன்லாம் வச்சுருங்க, நான் எங்கேயாவது போய் இனி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னால், நான் போய் எதையாவது குடித்து சாக போகிறேன். வேறு வழியே இல்லை எனக்கு. நம்ம வேற சொல்லிட்டோம். ரெண்டாவது ரொம்ப ஒரு புறஜாதியிலிருந்து வந்த ஒரு சகோதரன், ரொம்ப நம்மளோட ரொம்ப ஃபெய்த்தாக இருந்தவன், திடீர்னு இந்த மாதிரி சொல்லலாம், ஆண்டவரே நம்ம வேறு எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? இங்கே இருந்துட்டு இல்லை ஃப்ளைட்டை பிடிச்சி உடனே ஓடி போய் வசதியாக கிடைக்கும். நமக்கு அப்படி கிடையாது. எக்ஸிடென்ட் அடிக்கணும். ஒரே வழி என்ன பண்ணுவோம்? ஜெபம் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அப்படி தானே? அந்த இக்கட்டான நிலைமை, வேற வழியே கிடையாது. ஆண்டவரே இதில் ஏதாவது ஒன்று அந்த பையனுக்கு ஏதாவது அந்த சகோதரனுக்கு வாழ்க்கையில் ஒரு பச்சை லைட்டு க்ரீன் லைட் எரிகிற மாதிரி எங்கேயாவது ஒரு பல்ப் எரியணும் அவனுக்கு. வெதர் என்ன அவனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதுவாக இருந்து போகட்டும், ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? திரும்பவும் அவருடைய ஓட்டத்தில் ஓடுவானா ஓட மாட்டானா? ஓடுவான். இல்லைன்னா ஒரு ஆத்மாவை ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இழந்தும் போயிடும். அவன் சொன்ன முடிவு ஒரு பயங்கரமான முடிவு. வேற வழியே கிடையாது.
இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில யாராவது இருந்திருக்கிறீங்களா? எனக்கு இது கிடைச்சே ஆகணும். 10th எழுதும்போது என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுங்கள்? ஆண்டவரே முதல்ல சொல்லுவோம், பயங்கர மார்க் வேணும். கடைசியில் ஒரு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் வைப்போம், ஆண்டவரே சொல்லுவோமா இல்லையா? எங்கள் ஊரில் நர்சிங் படிக்க போவாங்க. முதல்ல ஒரு காலேஜ் பக்கத்தில் எங்களுக்கு, எங்கள் நாகர்கோயிலே சொல்கிறேனே, சிபிஹெச். ஏன்னா வீட்டிலேருந்து வந்துடும், இந்த பஸ்ஸில் சாப்பாடு கொடுத்து விட்ருவாங்க, இந்த மாதிரி நிறைய வசதிகள் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலேஜ் அப்படி முயற்சி பண்ணி கடைசியில் என்ன பண்ணுவோம் நம்ம? கடைசியில் எங்கே, எந்த நாகர்கோயிலில் உள்ளவங்கள சொல்லுங்களேன், வேறு கடைசியில் எந்த காலேஜ் ட்ரை பண்ணுவோம்? ஆந்திராவுக்கு. எல்லா அட்மிஷனும் நடந்துடும், எல்லாரும் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. கோயில் சர்ச்சில் போனால் வெறிச்சோடி இருக்கும். +2 முடித்த மக்கள் எல்லாரும் போயிருப்பாங்க, இந்த மக்கள் மட்டும் பாம்போல் இருக்கும். கடைசியில் அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ ஒரு ஜெபம் வரும் பார்த்தீங்களா? ஆண்டவரே எனக்கு வருஷம் வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, எனக்கு நாகர்கோயிலில் கிடைக்காட்டாலும் பிரச்சனை கிடையாது, மதுரையில் கிடைக்காட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆண்டவரே நெல்லூர்னாலும் சரி, வேறு அது என்னது இன்னொரு நெடுபுறாவோ ஏதோ ஒன்று உண்டு, எது வேணாலும் சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போன மக்கள் எத்தனை பேர் உண்டு? அந்த வருஷம் வேஸ்ட் ஆகிக்கூடாது பார்த்தீங்களா? நானும் அந்த அனுபவத்தில் கடந்து போயிருக்கேன். இந்த ஒரு அனுபவம் என்னுடைய மகனுடைய காரியத்தில் அப்படி தான். அவனுக்கு அந்த நீட்டில் வந்து நான் ஒரு குளறுபடி பண்ணிட்டேன். இங்கேருந்து ஏர்போர்ட்டில் போய் அங்கே ஃப்ளைட் அவுட் இறங்கும்போது அப்படி யோசிச்சிட்டே இருக்கிறேன். அசிங்கமாக இருந்தது எனக்கு. ஆண்டவரே என்ன வழிவாசலில் திறந்தார். இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்திருக்கிறீங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் ஜெபம் வச்சிருக்கிறீங்க? உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. யுவர் பிரேயர் வில் பி ஆன்சர்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் 1 ராஜாக்கள் 18:37. என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இந்த காரியம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த காரியம், இந்த சம்பவம் எல்லோருக்கும் ஒரு தெரிஞ்ச சம்பவம். எந்த நிலைமையில் எலியா நிற்கிறான் யோசிச்சு பாருங்க. ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் நிற்கிறான். இந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் அவனுடைய நிலைமை ஒரு பெரிய கேள்விக்குறி, அப்படிதானே? அவனுடைய வாழ்க்கை, எலியா முடிஞ்சது, எலியாவோட கதை முடிஞ்சது, அப்படித்தானே? இந்த கதை தாவீது வந்து சொல்றாரு தெரியுமா? நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஹல்லேலூயா. இதே ஸ்டோரி தான். எலியா இந்த இடத்துல அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால், கேட்டதனால் என்ன நடந்ததுன்னு ஒரு சம்பவம் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன நடந்தது? பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. எலியாவுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் எலியாவை போட்டு தள்ளியிருப்பானுங்க. அங்கே ஆகாப் ரெடியாகிட்டு இருக்கிறான். ஆகாப் எலியாவை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீங்க? இந்த ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய கதைகள், அந்த வாழ்க்கையில் இக்கட்டான ஒரு, நீங்கள் வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இது கிடைக்கலன்னு எனக்கு வேறு வழியே இல்லை. நிறைய பேர் இந்த ஃப்ளைட்டுக்கு பிடிக்க போவாங்க பார்த்துருக்கீங்களா? வாழ்வா சாவா, ஃப்ளைட்டு போயிடக்கூடாது. கோயிலுக்கு நம்ம லேட்டாக போனால் கூட ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க பாட்டுக்கு என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்பாங்க, ஓட்டிகிட்டு இருப்பாங்க, கதவை அடைக்க மாட்டாங்க. மற்றெல்லாம் நான் நினைப்பேன், அநேக தடவை நினைப்பேன், நாங்கள் பழைய சபையில் இருக்கும்போது 1 லாக்கு 2 லாக்கு, அதுக்கப்புறம் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு வைராக்கியமான ஒரு பாஸ்டர் உண்டு. அவர் சபைக்கெல்லாம் போனால் லிஃப்ட்டுக்கு நேராக ஒரு கதவு, அந்த கதவுக்கு நேராக ஒரு ஐபிஎஸ் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து ஒருத்தர் 24 ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார், இப்படியே ஓட்டி பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த லிஃப்ட்டு திறந்த உடனே கம்பல்சரி அங்கே எல்லாம் ஒயிட் ஷர்ட்டில் தான் வரணும். ஒயிட் ஷர்ட்டில் வரனா அப்போ ஒரு கதவு திறக்கப்படும், அதுக்கு அடுத்தது கதவு திறக்கப்படும். புரியுதுங்களா? நான் நினைப்பேன், நம்ம இங்கே சர்ச்சில் இந்த கதவு ஃபுல் டைம் திறந்தே கிடக்கும். புரியுதா? ஆசீர்வாதம் தான் அது, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல. வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? என்னை யோசித்து பாருங்களேன். இந்த சிச்சுவேஷனில் நிற்கிறார். யார் நிற்கிறா? எலியா நிற்கிறாரு. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த ஸ்திரீகள்லாம் வெளியிலேருந்து ஜெபம் பண்ணாங்க, அப்படிதானே? அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் பேதுரு
ஆ, பேதுரு எங்கே இருந்திருப்பாரு? அதையும் ரொம்ப சோகத்தில் சொல்லணும். நான் தாகத்தால் சாக வேண்டுமான்னு சொல்லி சிம்சன் வந்து அந்த பள்ளத்தாக்கில் இருந்து கத்துறாரே, கண்ணீர் விடுகிறார்ல. அப்போ ஆண்டவர் அந்த கண்ணீரை கேட்கவில்லை என்றால், அந்த கண்ணீரை கேட்டு இந்த பள்ளத்தாக்கிலேருந்து அந்த தண்ணி கொடுக்குறார் இல்லையா? கொடுக்கலன்னா சிம்சோன் லோ. யாபோ காற்றின் கரையிலேருந்து யாக்கோபு கத்துறான். என்ன கத்துறான்? ஜெபிக்கிறானா இல்லையா? அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால், அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் இன்னைக்கு இந்த பையன் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டானுங்க. என்ன இல்லை? யாபோ காற்றின் கரையில் இருந்து யாக்கோபு விழுந்து ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் என்ன நடந்திருக்காது? இப்படி ஒரு தேசம். ஆமென். அவ்வளோதான். சில ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் வரும். நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? உடனே சில ஜெபங்கள் கேட்கப்படும், சில ஜெபங்கள் தாமதமாக வரும். நம்ம பிரச்சனை என்னென்னா, சில நெருக்கடியான நேரத்தில் சில ஜெபங்களை எடுப்போம், கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். சாரிபாத் விதவை எத்தனை பேருக்கு தெரியும்? எலியா அந்த இடத்துக்கு கரெக்டாக போகலன்னா என்ன நடந்திருக்கும்? ஸோ அந்த சாரிபாத்தின் விதவையின் கண்ணீரை தேவன் கண்டார். அவருடைய கூக்குரலை சரியான நேரத்திற்கு தேவன் பதில் அனுப்புவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேற ஒன்றும் கிடையாது. நான் முதல் சொன்ன இந்த 3 இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து தேவன் பதில் கண்டிப்பாக அனுப்புவார். சில ஜெபத்துக்கு பதில் தாமதிக்கிற மாதிரி தெரியும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? முணுமுணுக்கா. இந்த எலி அங்கே நிற்கிறாரு. ஆப்போசிட்டில் யார் நிற்கிறா? 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. அப்படி தானே? காணாதுக்கு ஆகாப்பு என்ன பண்ணுறான்? ஆகாப்பு கொலை வெறியில் நிற்கிறான். ஆகாப்பு இவரை பார்த்துட்டு கொலை வெறியில் நிற்கிறான். அவன் ரெடியாக நிற்கிறான். அங்கே நிற்கிற இஸ்ரேல் மக்களும் எப்படி நிற்கிறாங்க? யாரும் அந்த இடத்துல நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் சரியாக பார்த்தா யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. யாரும் அந்த இடத்துல எலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. அவங்களும் கூட்டத்தோடி கூட்டம். நீங்கள் நம்பலாம். இப்படி நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்தால் மொத்த ஜேஎம்எஃப்பும் தெரியும். அப்படி தானே? குரூப் ஃபோட்டோ எடுத்தால் தெரியும். ஃபோட்டோவில் தெரியும். எலியாவும் அங்கே அப்படி தான் நிற்கிறான். இஸ்ரேல் ஜனங்கள் நிற்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவன் தனிமையாய் அந்த இடத்துல நிற்கிறான். 1 ராஜாக்கள் 18:22 18:22 அவன் அந்த இடத்துல எலியா தனியாக நிற்கிறான். அப்படி தானே? இந்த இடத்துல நிற்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. உங்களுடைய காரியங்களில் வந்து நம்ம மனம் தளர்ந்துட்டு வச்சுக்கோங்களேன். இந்த முயற்சியை நம்ம சொல்லுவோம்ல, முயற்சியை கை விட்டுறக்கூடாது. அவன் தனியாக இருக்கிறார். தனியாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு காரியம் உண்டு தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம், இவங்க என் கூட வந்துடுவாங்க, அவங்க என் கூட வந்துடுவாங்க, அவங்க என் கூட வந்துடுவாங்கன்னு. ஒருத்தரும் வரப்போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது எங்கே இருக்கு? யார் உனக்கு துணையாக வரப்போகிறாங்க தெரியுமா? பரலோகம் உங்களுக்கு துணை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனித்து இருக்கிறவனுக்கு பரலோகம் துணை இருக்கிறது. அதுக்குன்னு நீங்கள் எல்லாமே தனித்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. சில விஷயத்தில் வந்து என்ன பண்ணுவோம்? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நீங்கள் சில நேரத்தில் என்ன பண்ணீங்கன்னா, டக்குன்னு என்னன்னா, தனித்து இருக்கிறவனுக்கு பரலோகம் துணை இருக்குன்னு சொல்லி தனித்து போயிட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அது நல்ல பழக்கம் கிடையாது. 3 வருஷம் கர்த்தர் வந்து இந்த எலியாவை வந்து என்ன பண்ணாரா? தனித்து இருந்தவனை போஷித்தார். அப்படி தானே? இந்த திட்டம் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அவன்
அவன் தனித்து இருக்கும்போது அவன் சோர்ந்து போய்விடவில்லை, பசியினால் வாடிட விட ஒன்றுமே பண்ணல. அதனால் நம்மளும் நினைப்போம், உலகத்தில் சில நேரம் நீங்கள் நினைப்பீங்க, சில காரியங்கள் இருப்பீங்க, சில விண்ணப்பங்கள் வைக்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, நான் ரொம்ப தனியாக இருந்துட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன். உங்களுடைய குடும்பங்கள் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் சில காரியங்களுக்காக. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் முதல்ல சொன்ன மாதிரி, தனியாக இருக்கிறவனுக்கு பரலோகம் துணை இருக்கிறது. உங்கள் நம்பிக்கை எப்பவுமே அவநம்பிக்கையாக போயிடக்கூடாது. எப்பவுமே ஒரு காரியத்தின் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அவநம்பிக்கையாக நீங்கள் மாறிடக்கூடாது. அல்லேலூயா. நான் தனிமையில் இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எப்பவுமே நினைக்காதீங்க. ஒரு பாடல் உண்டு அனுமன், தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. எலியாக்கு மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவர் சிலுவையில் இருந்தார் தெரியுமா? ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது அவரை சிலுவையில் தொங்க வச்சுட்டாங்க. தொங்க வைக்கும்போது என்ன பண்ணார்? தாகம்னு சொன்னார்ல, அப்போ தனியம்மையாக தான் இருந்தார். அங்கே தாகம்னு சொல்லும்போது சுற்றி ஆட்கள் இருந்தாங்க. பட் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? அவங்க கூட உள்ளவங்களாம் இருந்திருப்பாங்களா? ஆண்டவர் கூட, இயேசு கிறிஸ்து கூட உள்ளவங்க இருந்திருப்பாங்க. ஒரு பயம் எட்டி பார்க்கல. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏலி ஏலி சொல்லும்போது அவனை என்ன பண்ணாங்க? சுற்றி இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஆப்போசிட் கோஷ்டிங்க. அப்போ தாகம்னு சொல்லும்போது அவனை கிண்டல் பண்ணுறானுங்க. என்ன சொன்னானுங்க? எலியாவை கூப்பிட்றானானுங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க? எலியா இறங்குவார். ஓகே, இவன் தானே சொன்னான், நான் உங்கள் தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பேன்னு சொன்னாரே. இப்போ இவர் எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தை சொல்றேனே, இந்த புறஜாதிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் 1008 பேர் சுற்றி வருவாங்களா, சுற்றி பேசுவானுங்க, அவ்வளோதான், வேற எதுவும் பண்ண மாட்டாங்க, வரலாம் மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சூழ்ந்து இருக்கும்போது அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. உங்களுக்கும் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் நினைக்கிறீங்க கடைசியில் இயேசு கிறிஸ்து கிடைச்சது என்னதுங்க? காடி, கசப்பு கலந்த காடி. ஆனாலும் அவர் என்னதை பண்ணார்? அவர் அதை ருசி பார்த்தார். நாக்கில் வச்சாங்க இல்லையா, அந்த தடவிட்டு வச்சாங்க இல்லையா? உங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க கொடுத்தா அவங்க பார்க்குறது என்னதாகும்? அவங்க கொடுக்குறது என்னதாக இருக்கும்? கசப்பு கலந்ததாக தான் கொடுக்கும். என் தேவனிடத்திலிருந்து வருகிறது மாத்திரம்தான் உங்களுக்கு மதுரமாக இருக்கும். அது மாறாவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக மதுரமாய் என் தேவன் அதை மாற்றி தருவார். நீங்கள் சுற்றி இருக்கிற உலகம் உங்களை பார்த்து சுற்றி இருந்து கேலி பேசத்தான் செய்யும். இதே இந்த ஆண்டவருக்கு எப்படி இந்த கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்களோ அதே மாதிரி சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் உங்கள் வாழ்க்கைக்கு அது கசப்பாகத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, 25:16 வாசிங்களேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை எனக்கு ஏதாவது வரணும்னா அது யார்கிட்ட இருந்து வரக்கூடாது? உலகத்தான்கிட்ட இருந்து வரக்கூடாது. அது உங்ககிட்ட இருந்து, பரலோகத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரணும், இல்லை உங்ககிட்ட இருந்து வரணும். உங்ககிட்ட இருந்து வந்தால் தான் எனக்கு அது எப்படி இருக்கும்? மதுரமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் தாவீது சொல்கிறேன், என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாக இருக்கிறேன். அப்போ எவ்வளவு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை தாவீதுக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவீது ஒரு சாதாரண ஆளே கிடையாது. அப்படிப்பட்டவர் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவார், பாடல் அழகாக சொல்லு, என்ன, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சங்கீதம் 28:1, நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குவதற்கு. யோசிச்சு பாருங்களேன், எலியாவின் ஜெபம் கேட்கப்படலைன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்க, என்ன சொல்லுவாங்க, இவன் ஜெபம்னு போனான், அப்படி தானே, 1ஆம் தேதி வெள்ளை சட்டெல்லாம் போட்டுட்டு போனான், சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆனால் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு காரியம், ஒரு சம்பவம் நடந்து போயிட்டுன்னா, நான் தான் முதல்ல சொன்னேன், ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்குள்ள வித்தியாசம். பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் கதை வேற, எலியாவுக்கு கேட்கப்படவில்லை என்றால்
என்னெல்லாம் பிரச்சனை தெரியும், எங்கெல்லாம் இருக்குது தேவனுடைய நிறைய பிரச்சனை இருக்குது. அதை தான் சொல்கிறேன், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே இதை விட்டுருங்க. ஹிந்துலேருந்து வர பிள்ளைங்களுக்கு சொல்லுவோமே, நம்ம என்ன பண்ணுவோம், அதும்போது எந்த குடும்பமும் மொத்தமாக ஒரு குடும்பமாக கன்வெர்ட் ஆகி வராது. பார்த்துருக்கீங்களா? ஒன்று மனைவி, மேக்ஸிமம் லேடிஸாக தான் இருப்பாங்க, இல்லை பிள்ளைங்களாக இருக்கலாம், ஒருவேளை ஸ்கூலில் படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருக்கலாம், அப்படி வாட்டெவர். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க குடும்பத்துக்காரன் என்ன சொல்லுவான், ஜெபன்னு ஓடுனானே. இப்போ இதே தான், ஏலின்னு கூப்பிட்றான், யாரை கூப்பிட்றான், எலியாவை கூப்பிட்றான் போல இருக்குது, அப்படி தானே சொல்லுவாங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு பயங்கரமான இருக்கும்போது அது வந்து அந்த காரியம் யாருக்கெல்லாம் இழுக்காகுது? உங்களுக்கு இழுக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு, இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே அந்த ஒரு பஞ்சாயத்து வருது இல்லையா? உடனே என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஆட்கள், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை, பின் வாங்கிறது இல்லை. நான் வந்து இந்த உலகத்தானை பற்றி சொல்கிறேன். நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, கேட்கப்படலை. முதல்ல ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்துக்காரங்க என்ன சொல்லுவாங்க, கோயில்னு போனானே, ஜெபன்னு போனானே, நம்பர் 1. அடுத்த சபைக்காரன் வருவான். புரியுதுங்களா உங்களுக்கு? வர மாட்டாரா? நீங்கள் அந்த சபைக்கு போகாதீங்க, இந்த சபைக்கு வாங்க, நாங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு ஓகே, எங்கள் கம்பெனி பெரிய கம்பெனி, புரியுதா? சொல்லுவாங்களா இல்லையா? இன்னொரு பாஸ்டர்ஸ் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இங்கே வாங்க, நம்ம கூடி ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த ஊரில் பார்த்துருக்கீங்களா? அது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, நம்ம ஆதிகால திருச்சபை அது இதுன்னு இருக்கும், பார்த்துக்காங்க. ஒருத்தரும் யாரையும் கூட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லதுக்கும் கூட மாட்டான், கெட்டதுக்கும் கூட மாட்டான். அவன் போவான் வருவான், அந்த பாரம்பரியம். நம்ம கேத்தலிக்கில் அது மாதிரி தான். நம்ம கேத்தலிக்கில் அட்லீஸ்ட்டு எல்லா மதத்தவரும் போவாங்க, இவங்க அப்படி போக மாட்டாங்க. இந்த சிஎஸ்ஐ கூட போவான், லண்டன் மிஷன் போவான். ஆனால் இவங்களுக்கு இந்த ஊழிய வாஞ்சே இருக்காது. ஆனால் புதிதாக வந்து பெந்தேகோ சபை இருக்குது, பார்த்துருக்கீங்களா இல்லையா? எப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? பண்ணுவாங்களா இல்லையா? ஹலோ, அவன் வேனை எங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறது எங்கே தெரியுமா? சிஎஸ்ஐ கோயில் வாசலில் தான். நான் கூட நினச்சேன், யாரும் தப்பாக நினச்சேன், நான் கூட நினச்சேன், ஆண்டவரே சவுதியில் போடுற மாதிரி நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சிலையும் பிரியாணி போட்டால் நல்லா இருக்குமேனு. அப்புறம் நான் என்ன நினச்சேன், இதை தான் நம்ம சவுதியில் எல்லா டெக்னிக் வச்சுருக்காங்க, இப்போ இதை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா சபையிலையும் பிரியாணி போடுறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, எல்லா சபையிலும் பிரியாணி உண்டு. 4 மணிக்கு வடையும் டீயோடிச்சு அதுக்கப்புறம் முடிச்சு வேனில் கொண்டு திரும்ப வந்து வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. புரியுதா? அதுவும் இந்த கோயில் வாசல் அங்கே கமிட்டி மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாம் வெளியில் வராங்க, அப்போ தான் இவாள் வேனில் போய் இறங்குவாங்க. நான் நினச்சேன், ஆக்சுவலி அந்த காலத்தில் சுவிசேஷர் பணிகள்லாம் நிறைய அனுப்புனாங்க. ஏன் அங்கே ஒரு லேக்கிங் எங்கே ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு வாஞ்சை இருக்குல்ல, ஒரு 4-5 பேர் எங்கள் சபைக்கு கூப்பிடணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை இருக்குதுல்ல, இருக்கா இல்லையா? அதை உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய விஷயம். நம்ம வந்து வெளியிலே சொல்ல மாட்டோம். சவுதியில் ஓகே, வெளியில் போலீஸ் பிடிச்சிரும், டிபார்ட்மெண்ட்டு தெரிஞ்சால் ஏதாவது பனிஷ்மெண்ட் ஆகும். ஊரில் சொல்லவே மாட்டாங்க, ஒரு கிறிஸ்மஸுக்கு கூட மாட்டானுங்க. ஆனால் கூப்பிட்டா வரமாட்டானுங்க அவனுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் குறை சொல்லவில்லை, பெந்தேகோஸ்காரங்க மற்ற சிஎஸ்ஐ சபைக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாங்க, நம்ம ஜெபிப்போம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இயேசு கிறிஸ்து ஒருத்தரா இல்லை 2-3 பேரா? இந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது கெட்டது நடக்கலைன்னு வரும்போது உங்கள் வீட்டில் சபைகள் அது விடுங்க, இது பண்ணிட்டு போகிறாங்க, என்ன பண்ணிட்டு போகிறாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ இங்கே கூட நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன் கடந்த வாரத்துக்கு. அந்த சபையில் பாஸ்டர் இல்லை, நன்றி. சபைக்கு தலைவர் யார்? அவ்வளோதான். ஹல்லேலூயா. சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் கேட்கலன்னா நான் குழியில் இறங்குகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறேன். உங்களுக்கு பதில் கிடைக்காதது மேட்ரு கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில் பதில் கிடைக்காது. ரொம்ப விஷயம் இந்த குடும்பத்தில் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நோயின்னு வந்திருப்பாங்க, நீ போனியே, நீ அங்கே ஜபிக்க போனியே. இதில் வேற என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குடும்பத்தில் நடந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம்ன்றவாங்க. நீ அங்கே வேத கோயிலுக்கு போன, அதனால தான் நம்ம குடும்பத்தில் இப்படி சாபம் வந்துச்சு. அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு முழு ஆடை வாங்கி வெட்டி அதுக்கு வந்து அது கடா வெட்டிடுவோம், சொல்லுவோமா இல்லையா?
இங்கேயும் என்ன ஆகுது? எலியா நிற்கிற நிலைமை இப்படி தாங்க இருக்குது. என்னை கேட்டு அருளும். இங்கே கேட்கலன்னா என் நிலைமை வெட்டி போட்டுருவாங்க. யாருக்கிட்ட வந்து உங்கள் சுற்றி நிற்கிறவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்காதீங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்கள் கூடயே இருப்பாங்கன்னு நீங்கள் தயவு செய்து நம்பாதீங்க. இங்கே இருக்கிறது எலியா கூட நிற்கிறது யார்? இஸ்ரேல் மக்கள் தானே. இல்லை யாராவது அவர் கேட்குறாரு, நீங்கள் இன்னும் குந்தி குந்தி இருக்கிறீங்க. ஆகாப் வந்து கேட்குறான்ல, இதில் கலகம் பண்ணவன் யாருன்னு கேட்குறானா இல்லையா? உன்னால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கை, ஒரு காரியம் ஒரு இடத்துல நடக்குதுங்க. அந்த நடக்கிற இடத்துல அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டுருவாங்க இல்லையா? ஒத்துக்கிட்டுறீங்களா இல்லையா? இங்கே ஆகாப்போ வந்து ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டான் ஆல்ரெடி. 3 வருஷமா இவன் எலியா அந்த இடத்துல கிடையாது. அப்படி தானே? எலியா கிடையாதுனா இங்கே நடக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம போடுவோம்ல, அந்த ஊ போட்டு எல்லாம் போட்டு மொத்த புல் ஸ்டாப்பும் தூக்கி வச்சு மொத்தத்துக்கும் காரணம் எலியான்னு சொல்லி ஆகாப் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து சொல்லி அப்படியே நம்ம என்ன தினம் ஒரு ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு அடிக்கிற ஒழுங்காக அடித்தா திரும்ப அதுவே சொல்ல ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பழமொழி உண்டு, பார்த்துருக்கீங்களா? அவன் சொல்லுகிற பொய்யும் வந்து என்ன ஆகும்? உண்மை ஆகிவிடும். ஆகாப் வந்து என்ன சொல்லிட்டான்? இஸ்ரவேலில் இவ்வளோ பிரச்சனை, இந்த பஞ்சம் வந்ததுக்கு, மழை இல்லாமல் போனதுக்கு காரணமே இந்த எலியா. அதனால் ஒழுங்காக கோயிலுக்கு வந்துடுங்க. இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் கோயிலுக்கு வராத நாளுக்கு இந்த இல்லாத அன்னைக்கு ஏதாவது சொல்லி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணி விட்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணார்? எலியாவை மறைச்சு வச்சது எல்லாமே கர்த்தர். அவர்தானே. அவருடைய திட்டம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது இவங்க அதை தான் சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து என்ன பண்ண, எலிசா வந்து இங்கே கேட்கும்போது யாராவது வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணாங்களா? இஸ்ரேல் மக்கள் ஹெல்ப் பண்ணாங்களா? அவர் வந்து கேட்டார், நீங்கள் இன்னும் குந்தி கேட்டாரா இல்லையா? பாகால் தெய்வங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் பதில் கிடைக்கவில்லை. அப்படி தானே? எலியாவுக்கும் பதில் கிடைக்கலன்னா என்ன ஆயிரும்? நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, சிம்பிளாக வரேன். நீங்கள் இந்த ஒரு கோயிலுக்கு வரீங்க, இந்த கோயிலில் ஆன்சர் கிடைக்கல, அடுத்தது வேற ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கேயும் ஆன்சர் கிடைக்கல. உங்கள் வாயில் என்ன வரும்? எல்லாமே ஒன்று தான். சும்மா இவங்க அலையிலன்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுவாங்களே. இங்கே என்ன ஆகுது? ஆண்டவரே என்ன சொல்கிறான்? எலியாவுக்கு என்ன ஒரு பயம் வந்துடுது? என்னுடைய பதில் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? பாகாலும் தெய்வமும் ஒன்றாயிரும். அப்படி தானே? பதில் கிடைக்கலன்னு. அதனால தான் எலியா சொல்றார், என்னை கேட்டருளும். நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசமே தான். நமக்கு என்ன ஆகும்? நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். இங்கே இந்த நேபுகாத்நேச்சர் பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து இந்த தானியேலை என்ன பண்ணுவார்? சிங்க கபில தூக்கி போட்டுருவார். போட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார்? போடும்போது ஆண்டவர் அவருக்கு ராத்திரி ஃபுல்லாக நேபுகாத்நேச்சருக்கு என்ன ஆகும்? தூக்கம் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? தானியேல் 6:19 வாசிங்களேன். ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. வாசிங்க சிஸ்டர். இதுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. எங்க? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் வந்து தீயில சூரியல போகும்போது, அப்போ அக்கினியிலிருந்து உங்கள் தேவன் வந்து தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்பர் 1 ஒரு பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்தது அவருக்கு அடுத்த ஒரு ட்ரையல் வைக்கிறார். எங்க? உள்ள தூக்கி போட்டுட்டாருன்னா அவருக்கு ஒரு நேபுகாத்நேச்சருக்கு என்ன ஒரு விசுவாசம் இருந்தது? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒன்றை வந்து கர்த்தர் இந்த சிங்கங்களுடைய வாய்க்கும் தப்புவிக்க வல்லவராக. அப்போ தானியேல் என்ன சொல்றாருங்க? அப்படியே கண்டினியூ வாசிங்களேன்.
ஆமென். இங்க இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் என்னதுன்னா, அந்த நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு தெரியும் இவன் கண்டிப்பாக விடுவிக்கப்படுவான், இவனுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்னு. இங்க இந்த இடத்துலையும் இதே மாதிரி என்னன்னா, இதுல வந்து ஜெபத்திற்கு பதில் வரும்னு சொல்லி கண்டிப்பா அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குது. இதே சிச்சுவேஷன்ல தான் எலியா இருக்கிறார். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்னு சொல்லி தான் அவர் என்ன சொல்றார், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஏன்னா ஜீவனுள்ள தேவன் வந்து நிச்சயமாய் வந்து ஒரு பதில் கொடுப்பார். என்னுடைய பெயருக்கு வந்து நம்ம சொல்லுவோம்ல, என்னுடைய காரியத்துக்கு என் பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வர தேவன் அனுமதிக்க மாட்டார்னு சொல்றாரு. அப்படிதானே? ஏன்னா வந்து எலியா பிரச்சனை வந்து என்னன்னா, அந்த 3 வருஷம் எலியா வந்து ஒழிச்சிருந்தது தான் அந்த இடத்துல இல்லாமல் போனதுக்கு தான் காரணம். ஆகாப்பு, நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஆகாப்பு அவரை பார்த்து என்ன சொன்னான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்னது? அப்போ எலியா என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ. விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்தது யாரு? பகிரங்கமாக குற்றச்சாட்டுறான் ஆகாப்பு எலியா மேல. நடக்காத சம்பவத்தை என்ன பண்றாரு? நடந்த சம்பவமா நடக்காத சம்பவமா? இது ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க எப்பவுமே இல்லாத இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்தால் அது கண்டிப்பாக வரும். உங்க குடும்பத்தில் பொதுவாக சொல்லக்கூடிய காரியம் எப்படி? எஸ்பெஷலி இந்த பிரசங்கம் வந்து இதுக்கு தான். அந்த ஹிந்து ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்கள. பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அது எல்லாத்துக்குமே இது பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உடனே நம்ம அதை வந்து ஜாதகம் பார்ப்போம், இது பண்ணுவோம், இல்லை இவன் ஏன் எப்படி போயிட்டுருக்கிறான். ஒருவேளை நிறைய குடும்பங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த நீங்கள் சபைக்கெல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருந்து நீங்கள் நல்லா ஜபிக்க நீங்கள் இதெல்லாம் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லி பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, நாகர்கோவில்காரங்களுக்கு நல்லா தெரியும், இந்த செய்வனை வைக்க போயிடுவானுங்க கடைசியில். பார்த்துருக்கீங்களா? மாந்திரிகம் வச்சு இவன் வந்து இனி சபைக்கே போகக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? பண்ண மாட்டாங்களே. எங்கள் நாகர்கோவிலெல்லாம் சபை வாசல்லே கொண்டு இந்த தகுடெல்லாம் கொண்டு வச்சுட்டு போயிருக்கிறானுங்க. அதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் இந்த பாஸ்டருக்கு இந்த அது என்னது, இந்த பொடியெலாம் கலக்கி கொடுத்துருவாங்க. ஏதோ மயக்க பொடியா வசிய பொடி அதெல்லாம் கலக்கி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார், அது வந்து நிறைய நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த மந்திரம் பண்ணுறவன்ட போச்சோன்னா, இல்லைப்பா என்னால் அங்கே நெருங்க முடியலன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நான் சும்மா ஒன்று பொய்யலான்னு சொல்லலை. உடனே என்ன பண்ணுவாங்க, மந்திரவாயிட்ட போங்க, நாங்கள் உனக்கு 3 சேவல் வாங்கி கொடுத்தேன், அது பொட்டைக்கோழி வாங்கி கொடுத்தேன், இத்தனை முட்டை கொடுத்தேன், தேங்காய் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், ஒரு காரியம் நடக்கலையே. இல்லைப்பா அது அங்கே ஏதோ ஒரு பெரிய இது இருக்குது சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்? ஜெபிக்கிற பிள்ளைகள் இடத்துல என்ன பண்ணாது, அணுகாது. ஆனால் நம்ம இன்னும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய பாஸ்டர்கிட்ட போயிட்டு நம்ம பேய் பிடிச்சிருக்கு அதுக்கு ஒரு தொகையை வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி தானே? ஜிபே இப்போ ரொம்ப ஈஸியாக அனுப்பிட்டுருக்குறோம், ஜிபே பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே என்ன ஆகுதுன்னா, எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு போகிறோம், அந்த இடத்துல கிடையாது. அதான் வந்து சொல்லலை, செய்ததும் சொன்னதும் இல்லென்று மறுப்பார், செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். அந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்யாததெல்லாம் நீங்கள் செஞ்சதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லாததெல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லி அடித்து பண்ணுவாங்களா இல்லையா? பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே எலியாக்கும் அதே காரியம் தான் நடந்தது. வேற வழியே கிடையாது அவனுக்கு. யாருக்கு? எலியாக்கு. இவங்க எல்லாரும் என் மேலே சொல்கிற பழியிலிருந்து என்னை மீட்க நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் சொல்லிக்கிட்டு இருப்போம், நான் சொல்லலை, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லலை, அவங்ககிட்ட நான் சொல்லலைன்னு நீங்கள் எங்கேயும் போய் சொல்லிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் தேவை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் கேட்கணும், இவர்கள் எல்லோரும் என் மேலே உள்ள பழி பாவம் எல்லாமே நான் பண்ணலைங்கிறத இவர்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை கேட்டருளும். யார்கிட்ட போய் சொல்லணுமா? நீங்கள் எத்தனை பேர் கூட நீங்கள் கொஞ்சம் கொலாவிட்டு இருந்துக்காங்க, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பற்றி ஒரு 4-5 இடத்துல போய் சொல்லும்போது நீங்கள் அவங்க சொன்ன 4-5 பேர்கிட்டையும் நீங்கள் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து டீயும் ஓமப்பொடியோ இல்லை முறுக்கோ வாங்கி கொடுத்து ஒவ்வொருத்தட்டையும் இல்லை பிரதர் நான் சொல்லலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முறுக்கு நல்லா இருக்குது, வடை நல்லா இருக்குது, கரெக்ட் டீ நல்லா இருக்குதுன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்லி பாருங்களேன், ஒரு விஷயத்த, நடக்காத ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே
அப்படியான ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதை நீங்கள் எந்த கோயிலில் போய் அடித்து பண்ணாலும் அதை அவர்கள் மனதிலிருந்து மாற்ற முடியாது. இதை மாற்றுறதுக்கு யார் மாற்றணும் தெரியுமா? இந்த பாகால்களை யார் அழிக்க முடியும்? அவர் ஒருத்தர் தான் முடியும். அவர் தான் அதுக்கு தீ வைக்கணும். நீ தீ வச்சனா மொத்த ஆளுங்காலி ஆயிடுவான், மொத்த வீடும் காலி ஆயிரும். அந்த வேர்களை உன்னை பற்றி தப்பான எண்ணங்கள் இங்கே வந்துருச்சு. எலியாவை பற்றி ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சு. எலியா தான் இதுக்கு காரணம், அவன் தான் பிரச்சனை, இவனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. இந்த எண்ணங்களை உன்னுடைய மனதிலிருந்து நீங்கள் எங்கே தான் போய் தலைகளை பண்ணி, நீங்கள் எத்தனை கோயிலில் போய் சத்தியம் பண்ணாலும் சரி, நீங்கள் எத்தனை கோழி அடித்து சத்தியம் பண்ணாலும் சரி, அவர்கள் மனதிலிருந்து மாற்ற முடியாது. இதை மாற்றுவதற்கு யார் வரணும்? ஆண்டவர் வரணும். அதுதான் எலியா சொல்கிறான். என்னை இப்படி அபாண்டமாக பழி சுற்றிருக்காங்களே, இந்த பழிகளிலிருந்து என்னை மாற்றுறதுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். அதுக்காண்டி என்ன பண்ணும்? என்னை கேட்டருளும், கேட்டு அருளும். நீங்கள் இதை சொல்லலைன்னா நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இந்த இடத்துல அவர் என்ன ஜெபிக்கிறாரு சொல்லுங்க? என்ன பண்றாரு அவரு? அவங்க அவ்வளோ பேரும் குற்றப்படுத்துகிறாங்க. சொந்த ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களும் இங்கே கூட நின்றுட்டு அவரை எலியாவை குற்றப்படுத்துகிறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுவுமே பதில் சொல்லலை, சப்போர்ட்டாட்டு ஆதரவாட்டு ஒருத்தரும் வரல. நம்ம கூட நிறைய விஷயத்தில் சொல்லலாம், பார்த்துடலாம் பிரதர், நம்ம போட்டு மலத்திடலாம் பாருங்க. அங்கே கடைசியில் நீங்கள் போகும்போது நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் அந்த டீ வடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், இல்லை பிரதர் நான் பேசணும்னு நினச்சேன். குற்றப்படுத்துபவர்களாக மாத்திரம்தான் இருப்பாங்களே தவிர அந்த குற்றத்தில் நியாயம் இருக்குதா நீதி இருக்குதான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? நான் சொன்னால் இனி இவங்க நம்ப மாட்டாங்க. ஆண்டவரே, நீர் உங்கள் செய்கைகளால் என்ன பண்ணுங்க? ஏன்னா இதில் இருக்கிற டைம் ரொம்ப ஷார்ட் டைம். எப்படி நமக்கு இப்போ மீட்டிங் முடிக்கிற ஷார்ட் டைம் மாதிரி. ஏன்னா இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணால் ஃபுல் டைம் அவங்க எடுத்துட்டாங்க. ஏதாச்சும் ஒரு மாதிரி 80-90% டைம் அவங்க எடுத்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அப்போல்லாம் எலியா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஹலோ, எலியா என்ன பண்ணான்? கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். பொறுமையாக இல்லை, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். பண்ணானா இல்லையா? உங்கள் ஆள் எங்கே போயிருக்காரு? தியானத்தில் இருக்காரா இல்லை தூங்கிட்டாரா? கேட்டானா இல்லையா? எப்பவுமே இந்த ஏதோ சொன்ன வயிறு வலியும் எதுவும் தனக்கு வந்தால் தான் தெரியும், அப்படி தானே? அந்த டைம் வரும் அவங்க பண்ணும்போது இவருக்கு அதை பார்த்துட்டு இருக்காரு, சந்தோஷமாக பார்த்து அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய டைம் வந்தோன்னு என்ன ஆச்சு? இவர் கொடுக்கப்பட்ட சமயம் ரொம்ப குறைந்த சமயம், மேக்ஸிமம் சமயம் அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க கத்தி அல்லோல் பட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே நடக்கலை. இவர் கேட்குறாரு, இவர் கொடுக்கப்பட்ட டைம் ஒரு ஷார்ட் டைம், என்னை கேட்டருளும். எத்தனை பேர் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்திருக்கிறோம்? ஹலோ, அதுக்குன்னு இப்படி நீங்கள் யாரையும் வெட்டி போடணும்லாம் நான் சொல்லலை. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த நினைவில் வந்துருக்கிறீங்க? சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இன்னும் நடக்கலையே. இது நடக்கலைன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட போகும்போது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும், பார்த்துருக்கீங்களா? பைசா இருக்கிறவர்களுக்கு அல்ல, இல்லாதவர்களுக்கு. யாரையா நம்பியிருப்பீங்க, ஒரு லோன் கிடைக்கும், இல்லை ஒரு லேண்டை விற்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் இப்படி வரும். நான் இப்போ கொடுத்தே ஆகணும், இத்தனாம் தேதி நான் கட்டியே ஆகணும், இல்லை வேறு ஏதோ வீசா காரியங்கள், வேலை காரியம், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எனக்கு இக்கட்டான நிலைமை இல்லை, ரொம்ப விசேஷமான காரியம். நம்ம ஊர்களில் பிள்ளைங்களுடைய திருமணத்திற்காக நிறைய பேர் ஏற்பாடு பண்ணியிருப்போம், பார்த்துருக்கீங்களா? திருமண செலவுக்காய் அப்படியே நிறைய பேர்ட்ட எதிர்பார்த்து இருக்கிற நேரம் நடந்தே ஆகணும். கார்டு அடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். ஆனால் மற்ற காரியங்கள், நகை எடுக்கணும், அது எடுக்கணும். எத்தனை பேர் இருந்துருக்கிறீங்க? ஒருவேளை இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளே நிறைய பேர் கடந்து போகலை. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களை வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். நம்முடைய தகப்பன் தாய்மார்கள் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நிலைமைகளில். அப்புறம் வழியே கிடையாது. ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம போகும்போது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எலியா நிற்கும்போது என்ன எவ்வளோ கஷ்டத்தில் அதை அவர் இது பண்ணியிருப்பார். ஏன்னா சொந்த ஜனங்கள் அவருக்கு யாருமே சரி நாங்கள் இருக்கிறோம்பா பார்த்துக்கலான்னு அப்படி யாருமே பக்கத்தில் வந்து சொல்லலை. பிரியமானவர்களே, கேட்குறாரு அவர், என்னை கேட்டாருணும். ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? அல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. அல்லேலூயா. அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அவ்வளோ பேரும் என்ன பண்ணாங்க? அழித்து போட்டாங்க, அப்படி தானே?
உங்கள் ஜெபத்திற்கு பதில் வந்திருக்கும் போதும் அப்படி இத்தனை இந்த சுச்சுவேஷனில் வரும்போது என்னாகும்? உங்கள் ஜெபம் கேட்கப்படும் பொழுது என்னாகும்? உள்ளங்கையளவு மேகத்தை நீங்கள் உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க. அதை விட மேலானது, உங்களுக்கு எதிர்த்து வருகிறவர்கள், உங்கள் குடும்பத்தார்கள், உங்கள் உற்றத்தார், உங்கள் சுற்றம் சூழல் எல்லாருடைய காதுகளிலும் இந்த பெருமழையின் சத்தம் கர்த்தர் கேட்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கேட்க பண்ணுவாரா இல்லையா? எப்படி எலியா அந்த நிலைமையில் இருந்திருப்பான். இந்த சுச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நான் அப்போ அடிக்கடி சொல்கிற மாதிரி, ஆண்டவர் அந்த சிலுவை பாடுகளை நீங்கள் பார்க்கும்பொழுது தான் சில நேரத்தில் வந்து நமக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? என்ன நேசிக்கிறாயா, இல்லை எஸ்பெஷலி நம்ம அந்த நற்கரணை டைமில் ரொம்ப சோகமான பாட்டெலாம் பாடுவோம். அப்படியாவது ஆண்டவர் சொன்ன, என்ன நேசிக்கிறாயா, நீ வந்துருவையா, கல்வாரி அண்டே வந்துருவாயா. அந்த மாதிரி இந்த எலியாவுடைய காரியங்களை உங்கள் கண் முன்னால் நீங்கள் கொண்டு போய் பாருங்களேன். இவ்வளோ சுச்சுவேஷனில் இருக்குது. அந்த இடத்துல வாழ்வா சாவான் இருக்குது. இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நடந்த சம்பவம் யாருக்கு நடக்க வேண்டியது? எலியாக்கும் நடந்துரும். நமக்கே சொல்லுவோம்ல, ஒரு இக்கட்டா நம்ம இதே நிலைமையில் நம்ம போய் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னு இருக்கிற நேரத்தில் என்ன பார்க்கும், எப்படி கதறவும் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஐசியூவில் நம்ம சொந்தக்காரங்க அட்மிட் ஆகிட்டா எப்படி வரும் பார்த்துருங்க. ஜெபம் வருமா வராதா? அதே ஓபிடியில் போய் காய்ச்சலுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஒரு ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பண்ணிக்கிறோம். ஆனால் ஐசியூக்கு வரும்போது தாரையாக கண்ணீர் வரும். அதை அந்த மாஸ்க்லாம் போட்டு எனக்கு அடிக்கடி வரும். எப்படின்னா, ஈவன் போன வாரம் கூட போயிட்டு வந்து இசிசியில் எடுத்துகிட்டு நானே பார்த்துக்கிடுவேன், ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வரும். எனக்கு அதை விட வந்து இந்த டேப்லெட் இப்போ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு பெரிய பேக், நிறைய ஃபுல் பேக் வச்சுருவேன். முன்னாடிலாம் கிண்டல் பண்ணுவேன், இந்த ட்ராலி சூட் கேஸ் வச்சுட்டு இந்த டேப்லெட் வாங்கிட்டு போங்க. இப்போ அதே நிலைமையில் நான் வரும்போது அந்த டேப்லெட் வாங்கும்போது கொஞ்சம் மைண்டு ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமாகும். வேறு வழி கிடையாது, வாழ்க்கை அதை கடந்து தான் போகணும். யோசித்து பாருங்களேன், அந்த மாத்திரைக்கு இதுக்கே ஒரு சோகம் வரும்போது எலியாவுடைய நிலைமை அந்த இடத்துல வந்து வெட்டி போட்டுருவாங்க. அப்போ அந்த எண்ணெய் கேட்டருளுங்கிறது எவ்வளோ இருதயத்தில் எங்கேருந்து வரும்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து. அந்த ஆடு வெட்டும்போது ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம் வரும் பார்த்துருக்கீங்களா? ஆடு வெட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆடு வெட்டும்போது ஒரு சத்தம் வரும். உங்களுக்கு ஆடு எப்பவுமே அந்த சத்தம் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது வந்து அந்த மரண பயம், மரண பீதின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பீதியில் இருக்கிறார் அவர் அங்கே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு கேங்காக இருக்கிறாங்க, 450 பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து கூட்டத்தில் என்ன ஒன்றாலும் சொல்லணும். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்காங்களா, கூட்டத்தில் என்ன ஒன்றாலும் பண்ணிட்டு போயிடுறாங்க. தனியாக வந்தால் ஒரு போய் உளர்றான், கடந்து உளர்றான், அப்படியே உளர்றான். என்னடா பண்ண போகிறீங்க, கையை கட்டிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க பின்னாடி. என்ன பண்ண போகிறேன்? கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு என்ன வேணாலும் பேசணும். ஆனால் தனியாக நிற்கும்போது, அவ்வளோ கூட்டத்தில் ஒரு ஆள் நிற்கும்போது, ஆப்போசிட்டாக ஒரு ஆள் நிற்கும்போது அவனுக்கு எவ்வளோ உதறல் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த என்னை கேட்டருளும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம், என்னை கேட்டருளும். இந்த நிலைமை எப்படி நம்ம வாழ்க்கையில் போயிருக்கு பார்த்தீங்களா? 1 ராஜாக்கள் 18:49. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிற. எத்தனை வருஷம் மழை பெய்யல? 3. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நீங்கள் எதிர்பார்த்து இந்த காரியம் நடக்காமல் இருக்குது பிரியமானவர்களே? அது 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ பிரச்சனை கிடையாது. தேவன் என்று தெளிவாய் சொல்லுகிறார், பெருமழையின் இரைச்சலை உன் காதுகளில் நான் கேட்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் வந்து அக்கினியாய் இறங்கி வரணும், அப்படிதானே? அவர் அக்கினியாய் இறங்கி வரும்பொழுது என்னாகும்? பெருமழையின் இரைச்சல் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பங்கள் எல்லோருக்கும் அந்த பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கும். அந்த பெருமழையை நீங்கள் அனுபவிப்பீங்க, அப்படிதானே? உங்களுக்கு தடைகளாக இருக்கிற எல்லா காரியங்களையும் என்ன வெட்டி போட வேண்டியகளை வெட்டி போடணும். நீங்கள் வெட்டி போடும்போது என்னாகும்? எலி அங்கே யாரை வெட்டி போட்டான்? பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான். அதான் வெட்டி போட்டதுக்கப்புறம் என்னாச்சு? பெருமழையின் இரைச்சல் கேட்டது. நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையிலும் வெட்டி போட வேண்டிய வேளை வெட்டி போடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், பெருமழையின் இரைச்சலை நாம் கேட்போம். தனிமை இனி உங்களுக்கு இல்லை. நீங்கள் தனிமை நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? பரலோகம் உங்களுக்கு துணை நிற்கிறது. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற திராட்சை தோட்டம், ஒரு நல்ல திராட்சை தோட்டம் நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்காமல் கெடுத்து கொண்டிருக்கிற அந்த லீவியாத்தான் என்கிற சர்ப்பத்தை நீ வெட்டி போட வேண்டும், அப்படிதானே? எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி போடும்போது பெருமழையின் இரைச்சல் உன்னுடைய வாழ்க்கையில் கேட்கும். ஆசீர்வாதமான நாட்களை தேவன் உங்களுக்கு தந்தெடுத்துவார்.
உன்னை மறைத்து மறைத்து காத்தது சும்மா ஒன்றும் கிடையாது. உங்களை சில இடங்களில் நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க, எனக்கு ஏன் இந்த இடத்துல என்னை அனுமதிக்கலை, ஏன் எனக்கு இந்த இடத்துல போக விடலை, ஏன் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஏன் இந்த இடத்துல இப்பொழுது தடைப்பட்டுருக்குன்னா சும்மா ஒன்றை மறைச்சி வைக்கலை. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் எலியாவை அந்த 3 வருடம் மறைத்து வைத்தார். மறைத்து வைக்கும்போது சும்மா ஒன்றுலாம் வைக்கலாம், எல்லாத்தையும் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா போஷாக்கான காரியங்கள் எல்லாம் தேவன் செய்து கொண்டு தான் இருந்தார். அது எதன் மூலமாகவோ, காகத்தின் மூலமாகவோ என் தேவன் செய்து கொண்டிருந்தார். அதே தேவன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு சில காரியங்கள் தடைப்படுதுன்னா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் ஜெபத்திற்கு என் தேவன் கண்டிப்பாக அவர் பலன் அளிப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியம் இப்பொழுது வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, நீர் சொல்லுவோம் ஒரே ஒரு வார்த்தை, நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குவதற்கு நான் ஒப்பா இருப்பேன். ஆகையினபடியினால ஆண்டவரே, நீர் என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். நீர் எனக்கு கேட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான என்னுடைய காரியங்களை நீர் அருளாமல் இருந்தால் என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகிவிடும். பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு ஏற்பட்ட நிலைமை ஆண்டவரே எனக்கு ஏற்பட்டக்கூடாது. அப்படிதானே? என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஒருவேளை உங்கள் உலகம் அற்பமா எண்ணலாம் பிரியமானவர்களே, உங்களை அருவருப்பாக கூட எண்ணலாம். நீ வேண்டாதவன், நீ ஆகாதவன், ஒண்ணுமே இல்லை, நீ ஒன்னுக்கும் உதவாதவன் என்று எத்தனையோ பேர்கள குடும்பங்களை உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்க போகிறார் பிரியமானவர்களே. எலியா எப்படி சொன்னான்? என்னை கேட்டருளும். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னை கேட்டருளும். ஒருவேளை நம்மளால முடியாத காரியங்கள் என்ன பண்ணுவாராம்? அவர் அக்கினியா என் தேவன் என்ன பண்ணுவாராம்? இறங்க பண்ணி அதை எல்லாத்தையுமே சுற்றரிப்பார். உங்களை சுற்றி இருக்கிற பாகால்களை எல்லாம் பொசுக்கி தள்ளுறதுக்கு என் தேவனுக்கு லேசான காரியம் பிரியமானவர்களே. ஒரு ஆகாப்பம் உங்களை பற்றி குறை சொல்ல முடியாது பிரியமானவர்களே. தேவ பிள்ளைகளை எந்த ஆகாப்பும் குறை சொல்ல முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்டு அருள போகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவரே, உமது பந்தியிலே நாங்கள் பாகம் எடுக்க நாங்கள் கலந்து கொண்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காத ஒரு அருமையான ஸ்லாக்கியம் இந்த வனாந்தர தேசத்தில் அடியார்களுக்கு நீர் கொடுத்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் என்ன தேவைகள், என்ன விண்ணப்பங்கள் ஏதாவது எண்ணத்திலே வந்திருப்பார்கள், ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீர் கேட்டருள்வீராக. எல்லா விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு அருள்வீராக. ஆமென். எங்கள் வாழ்க்கையிலே நீர் சுட்டரிக்க வேண்டியவர்களை சுட்டரித்து எங்கள் விசுவாசமாகிய அந்த சிறு காரியத்தை, அந்த உள்ளங்கை மேகத்தை ஆண்டவரே எங்கள் காதுகளில் பெருமழையாய் இறைச்சலை நீர் கேட்க பண்ண போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நீர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதனை கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு இந்த நாளில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் முன்பு பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் தொடக்கம் மட்டும் முடியும் வரை எங்களோடு நீர் உறவாடினீர். எங்கள் ஆராதனை, எங்கள் துதிகளை நீர் மகிழ்ந்திருப்பீர் எங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு ஆராதனைகளும் தூபமாய் நறுமணமாய் உமது பாதத்தில் எட்டட்டும் தகப்பனே. சுயங்கள் எங்கள் இருதயத்திலே சாகட்டும். நாங்கள் அல்ல. அநேகருக்கு எலியா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கடைசியில் நீரே தஞ்சம் தகப்பனே. நாங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என் உள்ளத்தின் வாஞ்சைகளை நீர் கேட்காமல் போனால் ஆண்டவரே எங்கள் நிலைமை பரிதாபம். அப்படி எங்களை நீர் விடப்போவதில்லை என்று எங்களை விசுவாசிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு அருள்வீராக. நீர் கேட்ட தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையிலே ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்திற்கு ஆட்சேபிக்கிறோம்.
ஆண்டவரே, வருகிற நாட்களில் உள்ள எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு தலைவர்களை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, சூடான், ஆப்பிரிக்க நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். பர்சினியாலும் பட்டினியாலும் வாடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒத்தாசை, நீர் அருள போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வளைகுடா நாடுகளில் உள்ள போர் அச்சுறுத்துதலை நீர் முற்றுமாய் நீர் மாற்றிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த தேசங்களில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இரக்கமும் கிருபையும் விசேஷமாக சமாதானமும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இணையத்தில் இருந்திருக்க பிள்ளைகளையும் சபையின் சார்பில் நாங்கள் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம்ம ஒருவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.